அன்பார்ந்த மைவி3 ஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்று நான் ஒரு மிகச் சந்தோஷமான ஒரு செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நமது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் எல்லா தடைகளையும் தாண்டி நாம் எடுத்துக்கொண்ட செயல் திட்டத்தை முடித்தே தீரும் என்பதில் நான் முன்பை விட மிகவும் உறுதியாக இருக்கின்றேன் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நானும் இதை பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மக்கள் சக்தி மற்றும் இறைசக்தியால் நடைபெறும் நமது நிறுவனம் 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது நாம் ரெயின்போ பிளானை நமது குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி இருந்தோம். 60 லட்சத்துக்கும் மேலான நமது உறவுகள் பயன்பெறும் வகையில் நாம் ரெயின்போ பிளானில் மக்களுக்கு தேவையான ஷூ கடை, பியூட்டி சலூன் மற்றும் துணிக்கடை போன்ற அத்தியாவசிய தேவைகளை லான்ச் செய்வதாக சொல்லியிருந்தோம். ஆனால் நமது வளர்ச்சி மேல் பொறாமை கொண்ட சில பல நபர்களின் கம்ப்ளைண்ட்டுகளால் நமது ரெயின்போ பிளானில் ஒரு சிறிய சுணக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்போது இன்றைய காணொளியின் விஷயத்துக்கு வருவோம். ரெயின்போ பிளானை விட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை, ஒரு புதிய பிளானை நமது நிறுவனம் இன்று லான்ச் செய்கின்றது என்று மிகச் சந்தோஷமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நண்பர்களே, கார்ப்பரேட் மற்றும் அரசியல் சதிகாரர்களின் சூழ்ச்சிகள் என்றுமே பலிக்கப் போவதில்லை. நாம் அனைத்து சதிகளையும் சக்தியுடன் முறியடித்து நமது நிறுவனத்தை 2026இல் இந்த உலகத்தில் நம்பர் 1 நிறுவனமாக மாற்ற நாம் இன்று மைவி3 மூவிஸ் என்ற ஒரு அருமையான செயல் திட்டத்தை லான்ச் செய்து கொண்டிருக்கின்றோம். மைவி3 மூவிஸ், அதாவது மை வருமா வராதா வெண்ணெய் மூவிஸ். நமது உறவுகள் வாரம் ஒரு முறையாவது சினிமா செல்வீர்கள் இல்லையா? அப்போது நீங்கள் செல்லும்போது நமது பாடி கட்டிய படா தோஸ்தில் சென்றால் கூட டீசல் செலவு 1000 ரூபாய் ஆகிவிடும். சினிமா டிக்கெட் செலவு, அங்கு சாப்பிடும் பாப்கார்ன் செலவு என்ற வகையில் நமது உறவுகள் குறைந்தபட்சம் 3000 ரூபாய் செலவழிக்கின்றோம். இதை நாம் ஏன் சரி செய்யக்கூடாது என்று நமது மைவி3 ஆட்ஸ் உறவுகள் மற்றும் ஜோனல் மேனேஜர்கள் கொடுத்த கோரிக்கையை ஏற்று நமது நிறுவனம் இன்று மைவி3 மூவிஸ் என்ற புதிய ரீபர்ச்சேஸ் பிளானை லான்ச் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். லைகா, சன் போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் நமது நிறுவனம் மைவி3 மூவிஸ் பிளானில் உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் மிகவும் பிடிக்கின்ற தரமான படங்களை நாங்களே எடுக்க முடிவு செய்துள்ளோம். மைவி3 மூவிஸ் பிளானில் நீங்கள் யாரும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி சினிமா பார்க்க தேவையில்லை. நமது மொபைல் ஆப்பின் மூலமாகவே மிகச் தலைச்சிறந்த படங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்போதும் போல படம் பார்க்கும் பொழுது அப்பப்போ கேப்சா மட்டும் அடித்தால் போதும். பாப்கார்ன் வெறும் 1000 ரூபாய்க்கு நீங்கள் நமது ஸ்டோர்களிலேயே வாங்கிக் கொள்ளலாம். இந்த ரீபர்ச்சேஸ் பிளானில் இணைய அனைத்து பேசிக், சில்வர், கோல்டு, டைமண்ட் மற்றும் க்ரௌன் உறுப்பினர்கள் ஆப்பில் அப்கிரேட் செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் அப்கிரேட் செய்வதற்கு வெறும் 1,06,620 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாகவே சினிமா பார்க்கலாம். இந்த சிறப்பான பிளானில் நமது மைவி3 ஆட்ஸ் எடுக்கப்படும் படங்களை பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டம்தான் பின்வரும் காணொளி. நீங்கள் வேறு ஏதாவது தலைப்பில் படங்கள் நாம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் ஐடியாக்களை கமெண்டில் பகிருங்கள். சிறந்த ஐடியாவுக்கு 3900 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிறப்பான ஹெர்பல் ஆயுர்வேதிக் கேப்சியூல் பாட்டில் பரிசாக அளிக்க உள்ளோம். இது மட்டுமில்லாமல் ரூபாய் 2000 அன்புத்தொகை வெல்வதற்கும் இது அரிய வாய்ப்பு. ஆகையால் கண்டிப்பாக இந்த காணொளியின் இறுதி வரை பாருங்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம மை வி3 ஆட்ஸ் கம்பெனியை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கோம். 3மே கொஞ்சம் சீரியஸான சப்ஜெக்ட். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காமெடியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. மை வி3 ஆட்ஸ் கம்பெனி ஒரு பட கம்பெனி ஆரம்பித்தாங்கன்னா என்ன மாதிரி படம் எடுப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி டைட்டில் வைப்பாங்க, எப்படி அதை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பூஃப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா டைட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நல்லா டைட்டில் கொடுக்குறவங்களுக்கு ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கேப்சூல்ஸ் பாட்டில் இல்லைங்க, இந்த 2000 ரூபாய் அன்பு தொகை. மற்றபடி இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை. அப்படி யார் மனசாவது புண்பட்டிருந்ததுன்னா அதுக்கு நம்ம நிர்வாகம் பொறுப்பாகாது. மற்றபடி உங்களுக்கு நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரீஸில் இன்னொரு வீடியோ பெண்டிங் இருக்குது. அதில் இந்த கம்பெனி மை வி3 ஆட்ஸ் கம்பெனியை எப்படி மாற்ற முடியும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், லீகல் வேல எப்படி ரன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்க போகிறேன். Until I meet you guys in my next video, it's me Venkatesh signing off. Bye bye.